யாரு ஓனாய் யாரு வெள்ளாடு? இல்லைடா அது நான் அந்த ஒப்பீட்டுக்கெல்லாம் நான் போகலை. அதாவது அந்த விலங்கு வகையில் ஓனாய் ஆடும், அதாவது ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகாத விலங்குகள். எனவே ஒன்றால் ஒன்றுக்கு ஆபத்து ஏற்படும். அதனால் ஒரு இடத்தில் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. அடுத்தது இந்த விசுவாசம். துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியுமா? இதுல தான் யாரு விசுவாசி யாரு துரோகி? அதாவது விசுவாசியாக இருப்பவர்கள் கூட துரோகிகளாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் துரோகிகள் விசுவாசிகளாக ஆவதற்கு வாய்ப்பில்லை. எனவே அவர்கள் இணைந்து அரவணைத்து போக முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம், இருவருக்கும் ஒத்து வராது. அந்த வகையில் இந்த 3 ஒப்பீடுகளுமே நான் சொன்னதைப் போல நீங்கள் யாரோடு ஒப்பிட்டு கொண்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒப்பீடு சரியான ஒப்பீடு. இது உலக வாழ்வியலுக்கு அனைத்து தரப்புக்கும் ஏற்ற ஒப்பீடாகத்தான் நான் கருதுகிறேன். எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்.